மாவட்டம் சின்னமானூர் சாமிக்குளம் அருகே அப்பகுதி மக்கள் பட்டா வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்த நிலையில் இன்று பட்டா சம்பந்தமாக மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மிக விரைவில் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் பொதுமக்களிடம் நம்பிக்கை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே ஊர் திருவிழாவுக்கு சென்ற பெண் ஊராட்சி மன்ற தலைவரை சாதியை குறிப்பிட்டு தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மதுக்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களின் மீது SC/ST பிரிவு உட்பட வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். எங்களுக்கு அது முடிவு வேணும் சார். அவங்க எங்களை அசிங்கம் பண்ணது கார்ல தான் சார் இருந்தது. அவங்க அடிக்கும் போது அந்த தம்பி என்னவோ சொன்னா, அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அந்த அக்காவெல்லாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு. நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட்டா, அவனையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்களே அடிச்சு என்னையும் வந்து அடிக்க வந்து நான் இந்த பக்கம் கார்ல தப்பிச்சு தான் சார் வந்தது. தப்பிச்சு எங்க ஊருக்காரர் இருக்காவே நான் அவங்களோட வந்துட்டேன் நான் வெளியில. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அதிகபட்சமாக கோழிப்போர்விளை பகுதியில் 20.6 மில்லிமீட்டர் மழையும், திருப்பரப்பு பகுதியில் 17.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி துணை ஆட்சியர் தலைமையில் வட்டாட்சியர் மகேந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட தகுதியான மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க துணை ஆட்சியர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையில் IPL லீக் போட்டிக்கான ஃபேன் பார்க் காராப்பாக்கத்தில் உள்ள KCG கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளது என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் முதன்மை மேலாளர் மோகன் காஜுலா தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், KCG கல்லூரியில் ரசிகர்கள் வந்து போட்டியை காண அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும், மெரினா கடற்கரையிலும் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஃபேன் பார்க் அமைக்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வீர வைஷ்ணவம் 2.0 என்ற பிரச்சாரத்தை மக்களிடையே கொண்டு செல்ல இருப்பதாக தென் பாரத இந்து மகாசபை நிறுவனர் வீர் வசந்தகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 8000 பேர் அங்கீகாரப்படுத்தி வீர வைஷ்ணவம் 2.0 இணைந்துள்ளதாகவும், அவர் மக்களிடையே உள்ள வேற்றுமையை நீக்க வீடு தோறும் சென்று பிரச்சாரம் செய்ய உள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். வைணவத்தின் உண்மை தன்மையை நிலைநிறுத்த பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் நமக்கு அருளிய ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றி வீர வைணவம் 2.0 என்கின்ற ஒரு புதிய மார்க்கத்தோடு நாம் பயணிக்க உள்ளோம். சென்னை அண்ணா நினைவு நகர் பகுதியில் 24 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையத்தை மாமன்ற உறுப்பினர் சேட்டு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் திறந்து வைத்ததற்கு மாமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். சென்னை டிஃபன் கடையில் மாமூல் கேட்டு அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர் ரகளையில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து மாவட்ட செயலாளர் கிஷோர்குமார் என்பவரின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்கள் குறித்தும், அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் வனிதா சதீஷ், ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டத்தின் கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று இத்திட்டத்தின் முக்கியத்துவம் பற்றியும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் மாவட்ட பாஜக கட்சி சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியையொட்டி இந்திய முப்படை ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திரங்க யாத்திரை தேசிய கொடி ஊர்வலம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரங்கராஜன், மாவட்ட துணைத் தலைவர் மணிமுருகன், முன்னாள் பொருளாளர் முருகன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற ஜமாபந்தியில் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து லாட்ஜ் கட்டும் நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி அசோகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் புகார் மனு அளித்தவர் தான் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திலும் இதுகுறித்து வழக்கு தொடர்ந்ததாகவும் அதில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என வந்த உத்தரவை மதிக்காமல் இருந்த அதிகாரிகள் மீது அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாகவும் இம்மனுவில் குறிப்பிட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே ஸ்ரீ ஆண்டியப்ப ஐயனார் திருக்கோவிலில் வைர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்ட ரயில் நிலையத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற கூடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் தமிழக விளையாட்டுத் துறையில் கூடோ விளையாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு நிதி ஒதுக்குவது போன்று மாநில அரசும் போட்டிகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். நாங்கள் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறோம் தமிழகத்துக்கு. தமிழக முதல்வர், அப்புறம் தமிழ்நாடு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறோம். இந்த கேம் வந்துக்கிட்டு சென்ட்ரல் ஜாப் ரெகக்னிஷனில் உள்ள இருக்குங்க. அதாவது கேலோ இந்தியா, SGFI, சாய், இது போன்ற அனைத்து சென்ட்ரலில் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிலையும் அப்ரூவல் இருக்குங்க. ஆனால் தமிழகத்தில் SDIT அத்தாரிட்டி மட்டும் எங்களுக்கு இல்லை. ஸோ அந்த SDIT அத்தாரிட்டி நம்மளோட கவர்மெண்ட் சைட்லேருந்து தமிழ்நாடு சார்பாக எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா எங்களுடைய டிராவல் எக்ஸ்பென்சஸும் எங்களுடைய ஸ்டேட் எக்ஸ்பென்சஸும் எங்களுடைய கூடோ கிட்டு மட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஏன்னா டாப் டு பாட்டம் ஹெட் கார்ட்லேருந்து லாஸ்ட் சின் ஃபுட் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணி தான் விளையாடுவோம். ஸோ மோஸ்ட் ஹைப்ரிட் காம்பேக்ட். ஸோ எங்களுக்கு SDIT அத்தாரிட்டி தமிழ்நாடு சார்பாக கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.